ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை பண்ணிட்டேன். லஞ்சு வந்து லெமன் ரைஸும் காரக்குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணலான்னு பார்க்குறேன். லெமன் ரைஸ் வந்து டிஃபன் வந்து கட்டி கொடுத்து விட்றதுக்கு, ஏன்னா அது வந்து மத்தியானம் நைட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் லெமன் ரைஸ் அது, காரக்குழம்பு மத்தியானம் லஞ்சுக்கு. இது வந்து எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக. இப்போ அது முதல்ல நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அடுப்பில். இது வந்து நல்லா வெந்த பிறகு 3 சவுண்டு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி ஊற வச்சு தான் நம்ம எப்பவுமே செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி வந்து நல்லா மெலிசாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. நான் வந்து காரக்குழம்பு வைக்கிறதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். இந்த சாப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம காரக்குழம்புக்குரிய ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிப்போம், இல்லை லெமன் ரைஸ் பண்ணுறதுக்குரிய ஐட்டம் ரெடி பண்ணிப்போம். நான் வந்து லெமன் ரைஸ் வந்து முதல்ல 2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லெமன் ரைஸுன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம வெளியில் எங்கன்னா டூர் போகிறோம், அப்போ சாப்பாடு வேணும்னா எல்லாருமே லெமன் ரைஸு புளி சாப்பிட்டா செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் கெடாமல் இருக்கும் இந்த லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸ் செய்யும்போது சாதம் கூட நல்லா குழன்னு இருக்க சாதம் கூட நல்லா வெறப்பாயிடும். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. லெமன் அவ்வளோ நல்லது, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் லெமன். இப்போ நான் அந்த லெமனை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அந்த லெமனை என்ன பண்ண போகிறேன், கொட்டை இல்லாமல் புழிஞ்சு எடுத்து போகிறேன். இது வந்து ஜூஸ் லெமன் இல்லை போல், ஒரு ஜூஸ் கூட வரமாட்டேது, ஒன்றுமே காணும், விதை தான் நிறையா இருக்குது. ஒருவேளை அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2 மாதிரி நல்லா கையில் போட்டு நசுக்கி பண்ணுவோம் இல்லை. இப்போ நான் வந்து இந்த லெமனை வடிகட்டி எடுத்துடணும், இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். இப்போ நான் அந்த 2 லெமன் இன்னும் ஒரு சவுண்ட் வரலன்னு எடுத்துக்க வேண்டியதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமனே வரல இல்லை. இப்போ இந்த கொட்டையெல்லாம் நான் எடுத்துட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ். இப்போ இதுக்கு நம்ம மஞ்சள் தூள் தேவை, அவ்வளோதான். நான் சிம்பிளாக தான் செய்வேன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, லெமன் ஜூஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதுக்கு தேவையானது பச்சை மிளகா. நான் வந்து 4 பச்சை மிளகா கழுவி எடுத்துக்கிறேன். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக செய்து முடிக்கிற சமையல் எதுனா லெமன் ரைஸ் தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் மற்றதெல்லாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறேன். லெமன் ரைஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா லெமனு அது சாதம் குக்கர் திறந்து அப்படியே கலந்து விட்டுலாம். நல்லா கொஞ்சம் காரமாகவே இருக்கட்டும், புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அது எண்ணெயில் போடுறதுனால காரம் இருக்காது லெமன். இப்போ ஜாக்கிரதையாக வைக்கணும் இதெல்லாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். ஒரு கடாய் இது அடுப்பில் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டவ் சரியாக எரிய மாட்டேது, இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை. கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிக்கும். கடலை பருப்பு அவ்வளோ நல்லா இருக்கும். கூடவே கடலை பருப்பு போட்டுக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள், கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா. பச்சை மிளகாலாம் எண்ணெயில் போட்டால் காரம் ரொம்ப இருக்காது. கூடவே சால்ட்டு, கல் உப்பு போடக்கூடாது. கூடவே சால்ட்டு,
நான் ரொம்ப சால்ட்டு போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த எண்ணெயை ஊற்றணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த லெமன் ஊற்றணும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். அதே சூட்டோட லெமன் ஊற்றக்கூடாது. லெமன் ஜூஸை இது ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அந்த கடலை பருப்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும், ஒரு பொன்னிறமாக வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ அதாயிடுச்சு. அதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன், 1 வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அருவாமனை எடுத்துட்டு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னாட்டா சூடாக இருக்குல்ல. அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நறுக்கலாம். எனக்கு வந்து அருவாமனையில் நறுக்கிறது ரொம்ப வாட்டமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டான நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுவோம். கூட்டு பொடி மாஸ் எல்லாம் தான். வெங்காயம் அரிஞ்சிட்டுனா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது, மெலிசாக இருக்கணும். அரிஞ்சிட்டேன்னா இப்போ இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாகவே அரிஞ்சிப்பேன். உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பண்ணல இன்றைக்கி, சும்மா சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கும் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு அரிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு கூட்டும் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக வந்துடும். இதை நம்ம கறி மாதிரி கூட செய்யலாம். இதை வந்து மட்டன் மாதிரி செய்யலாம். அதனால தான் மட்டன் குழம்புக்குலாம் உருளைக்கிழங்கு போடுவாங்க. மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது உருளைக்கிழங்கு. எல்லாருக்கும் பிடிக்கும் உருளைக்கிழங்குனா. உருளைக்கிழங்கு தயிர் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் அரிஞ்சிட்டேன்னா இனிமேல் தக்காளி அதையும் சும்மா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுப்போம். இந்த மெத்தடில் அரிஞ்சுப்போம். போட்டு செய்துட்டு அடுத்தது காரக்குழம்பு மட்டும் தான் வைக்கணும். எல்லாம் மற்றதெல்லாம் ரெடி. ரொம்ப சிம்பிள் காரக்குழம்பும். இப்போ காரக்குழம்பு கடை அடுப்பில் வச்சேன்னா கடையை சூடாகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு பண்ணலான்னு பார்க்குறேன். உருளைக்கிழங்கு பொடி மாசு எப்படின்றத பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மளிகை ஜாமான்லாம் காலி ஆயிடுச்சு, அதை வாங்கணும். டைம் இல்லை. நான் இதுக்கு சோம்பு போட்டுக்கிறேன்.
இதுக்கு நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வெங்காயம் ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிடலாம். கூடவே கல்லூரி போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். பொன்னிறமாக வதங்கிட்டோம். எவ்வளோ இந்த நேரத்தில் நம்ம சமையல் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னா ஈஸி சமையல்லாம். எது ரொம்ப ஈஸினா சமையல் தான். இது ரொம்ப ஈஸி. ரொம்ப பெரிய வேலை நம்ம நினைக்கவே தேவையில்லை. கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே அந்த சாப்பாடு கலர்லாம் பார்க்குறேன். குக்கர் வந்து ஓப்பன் பண்ண முடியுது. நம்ம இப்போ சாப்பாடு கொஞ்சம் லெமன் ரைஸ் கலர் இல்லாமல் இப்போ ஒரு பாத்திரத்தில் இப்போ இதுலேயே கலர் இல்லாம் அது வதங்கிறதுக்குள்ள சுவையான லெமன் ரைஸ். இப்போ இது கிளறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ்க்கு. உருளைக்கிழங்கு வேக வச்சும் பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம், சிப்ஸு மாதிரியும் பண்ணலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஆகா லெமன் ரைஸ் வந்து வாழைக்காய் வறுவல், ஏதோ ஒரு கிழங்கு வறுவல் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டா இப்போ நம்ம உப்பு புளிப்பு காரம்லாம் பார்க்கணும். உப்பு புளிப்பு பார்க்கணும். புளிப்பு இல்லைன்னா மறுபடியும் லெமனை பொழிஞ்சு விட்டுடலாம். பச்சையாகவே லெமனை பொழிஞ்சு விடலாம், ஒன்றும் இல்லை. உப்பு போடணுன்னா சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக தூவிக்கிடலாம். சுவையான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்கு. ஆனால் உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு முறை பார்ப்போம். வெரி டேஸ்டி. ஆனால் நம்ம கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். வரமாட்டு லெமன் ஜூஸே வரமாட்டு. ஜூஸ் பழமே இல்லை. இது சும்மா பழம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உருளைக்கிழமையும் நல்லா வதங்கணும். அப்புறமா உருளைக்கிழங்கு போடணும். நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்படியே பெரட்டினா கூட நல்லாயிருக்கும் எண்ணெயிலேயே. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். தேவையான லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ தண்ணி போடும். இதில் வெந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிடலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடல. இப்படியே இருக்கட்டும். சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு தயாராகுது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஆகிறதுக்கு முன்னாடி நான் காரக்குழம்பு ரெடி பண்ண போகிறேன். காரக்குழம்புக்கு நான் வந்து காயெல்லாம் வெட்டி போட்டுக்கிறேன். ஒரு முருங்கைக்காய், அது
அதுக்கப்புறம் ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது போதும். இந்த இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டு நான் ரெடி பண்ண போகிறேன் காரக்குழம்பு. எப்பவுமே இந்த இதெல்லாம் காயெல்லாம் போடணும் தண்ணிக்குள்ளே போடணும். கத்திரிக்காய் மட்டும் இதை வெட்டி தண்ணிக்குள்ளே தான் போடணும் கத்திரிக்காவை. இப்போ நான் காரக்குழம்பு வச்சுட்டு வச்சுங்களேன், கத்திரிக்காய் உருளைக்கெல்லாம் போட்டு மத்தியானம் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. வெளியில் பேக் பண்ணுறதுக்கும் லெமன் ரைஸ் ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம லெமன் ரைஸ் கொடுத்து விடலாம், எல்லாமே கொடுத்து விடலாம். இந்த டூர் போகும்போது மட்டும் முக்கியமாக லெமன் ரைஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னா லெமன் ரைஸ் தான் கெடாதது, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. அதனால் லெமன் ரைஸ் பண்ணிட்டா உருளைக்கிழங்கும் பண்ணிட்டேன். நான் வந்து முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு வெங்காயமும் தக்காளியாக வறுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டில் வெங்காயம் அரிஞ்சு வச்சுப்போம். ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் வந்து சாம்பார் வெங்காயம் எப்போ அரைச்சி போட்டு காரக்குழம்பு வைப்பேன். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாகவே பண்ண போகிறேன். வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் புளியெலாம் போட்டு தான் காரக்குழம்பு சேர்ப்பேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் போதும். ஒரு 4-5 தக்காளி அரிஞ்சிக்கிறேன். நான் மண்சட்டியில் தான் செய்யப்போகிறேன். வெங்காயம் அரிஞ்சு போட்டு பண்ணுற காரக்குழம்பும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அர்ஜெண்ட்டாக பண்ணுறதுனால இப்போ எனக்கு டைம் இல்லை இருக்கலாம். அதனால் நான் வெங்காயம் அரைச்சிக்கிட்டேன். தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 தக்காளி போட்டு அரைச்சிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கத்திரிக்காய் இருக்கேன், ஒரு கத்திரிக்காய் மிஸ் வச்சு நான் இப்போ இந்த 3 தக்காளியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்குள்ளே இது நல்லா வெந்துச்சா பார்ப்போம். உருளைக்கிழங்கு இது நல்லா வெந்துக்கணும். நான் இந்த தக்காளி போய்ட்டு அரைச்சிட்டு வரேன். நான் இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கு வெந்துச்சு. கொத்தமல்லி வேஸ்டெல்லாம் போட்டு அதுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி கிளறி விட கலர் மாறும். நல்லா பொன்னிறமாக வறுவலாக வரும். இது அப்படியே விட்டுக்கூடாது, கிளறி விட்டுனே இருக்கணும். ஈவனாக வேகும். தண்ணி இல்லைல்ல, தண்ணி இருக்கும்போது ஈவனாக வெந்திருக்கும். தண்ணி இல்லைன்னா நம்ம தண்ணி வற்றிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ காரக்குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்னும் காரக்குழம்பு செய்துட்டேன்னா வத்தல் வறுத்துடலாம். கலர் வத்தல் வச்சுருக்கேன், அதை வறுத்துட்டேன்னா லஞ்சு ரெடி. டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பர். உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மண் சட்டியில் காரக்குழம்பு வைக்க போகிறேன். எப்பவுமே சட்டியில் காரக்குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மண் சட்டியில் காரக்குழம்பு வரைக்கும் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ லெமன் ரைஸ்க்கு இதை நம்ம தொட்டு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது தயாராகிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து காரக்குழம்பு பண்ணணும். தட்டி சூடாகட்டும். முதல்ல மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நான் சிம்பிளான காரக்குழம்பு தான் செய்வேன். வத்தல் வேறு வறுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம், அதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு போட்டுக்கிட்டேன். வெந்தயம்,
சீரகம் 3 பொடிட்டோம். 3 நல்லா பொடிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ இருக்குது வெங்காயம். அடுத்தது கருவேப்பிலை. கல்லுப்பு. வதங்கட்டும். ஒரு கத்திரிக்காய் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாரு. அவர் நம்ம கட் பண்ணிட்டோம். இது 2 போடுறேன். இதுதான் எஸ்கேப் ஆகும். நல்லா வதக்கணும். மண்சட்டியில் காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே மண்சட்டியில். சாப்பாடு கூட மண் பாத்திரத்தில் மண்பானையில் செய்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எல்லாமே மண்ணில் தான் செய்வாங்க. மண் சட்டியில் தான் எல்லாமே. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த தக்காளி 3 தக்காளி அரைச்சிட்டு பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டு விடலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் நேரம். தக்காளியை போட்டு வச்சோன்னா நல்லா வதங்கட்டும். அடுத்தது இந்த காயை போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த காயை. கத்திரிக்காய் முருங்கைக்காய். சாம்பார்னாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கு. காரக்குழம்புனாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்சியை கழுவி அதில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள். இப்போ இது நல்லா வேகட்டும். அப்புறமா ஃபைனலாக புளியை ஊற்றி இறக்க வேண்டியது தான். காரக்குழம்பும் தயாராகிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட அப்போ தான் நல்லா வேகும். ஓகே, உப்பு நன்றி பார்ப்போம். சூப்பர். காரக்குழம்பு மோரலஸ் தயாராகிடுச்சு. சுவையான காரக்குழம்பு. கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம்னு பார்க்குறேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். சும்மா கலருக்கு தான். இப்போ இதுக்கு நம்ம வத்தல் வறுத்துட்டோன்னா போதும். சிம்பிளாக வத்தல் தான் வறுக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல அந்த காய் நல்லா வேகட்டும். குழைய கத்திரிக்காய் முருங்கைக்காய். இப்போ ஓரளவு காய் வெந்துச்சு. ஒரு அரை வேக்காடு இருக்கும்போது கூட பரவாயில்ல. நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். நம்மளுக்கு புளி இப்போ அதிகமாக வேணுன்னா நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. நிறையா புளி கம்மியாக வேணுன்னா கொஞ்சமாக தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ புளி தண்ணி குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும். திக்காக வேணுன்றவங்க புளி நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றி கெட்டிமனா நீங்கள் சமையல் பண்ணிக்கோங்க. இது குழம்பு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ புளி ஊற்றிட்டேன். உங்களுக்கு தண்ணி பதத்துக்கு வேணுன்னா 2 கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். காயில் வந்துருச்சு. கெட்டி பதத்துக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இடையிடையே நீங்கள் உப்பு புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நானும் பார்த்துட்டேன். புளிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உப்பு கொஞ்சம் நான் போட போகிறேன். கொஞ்சம் வெந்த பிறகு நான் போடலான்னு பார்க்குறேன். சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இன்றைக்கி காரக்குழம்பு, லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு கூட்டு,
வத்தல் வறுப்பேன். கலர் வத்தல் இருக்குது. இன்றைக்கி லஞ்சு தான். இந்த கலர் வத்தல் வறுத்துக்கலான்னு பார்க்குறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி வறுத்தா போதும். சுவையான சமையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.